This conference will now be recorded. Okay. Fine. Yeah, today task detail என்னன்றதை நான் சொல்லிடுறேன். 3 days leave வருது. ஸோ கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டுடே டாஸ்க். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா 2 சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இனிஷியல் ஐஎம் அண்ட் EC2. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் அதில் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா நீங்க 2 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து இந்த 3 days வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், டாக்குமெண்டேஷன் டாஸ்க்னா இப்போ எப்படின்னா பிடிஎஃப்லயும் பண்ணலாம் நீங்க, ஆர் பிபிடி. இது எதுக்காக நான் பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெய்லி பேசிஸ் டாஸ்க் கொடுக்கறதுன்றது ஒரு மேட்டர் கிடையாது. ஸோ நீங்க இன்னைக்கு பாப்பீங்க, ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நாளைக்கு ரிசர்ச் பண்ணுவீங்க, ஓகே ஃபைன், அடுத்த நாள் வந்து செஷன்ல சொல்லிடுவீங்க. ஒரு கம்ப்ளீட் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த டாபிக் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி, நம்மளோட வே ஆஃப் அதாவது ப்ரொனன்சியேஷன் எப்படி, ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் டாஸ்க்ல எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்லை, எதுல ஸ்டக் ஆகுறீங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஐஏஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆக்டிவிட்டி அது உள்ளலாம் இருக்கு. ஸோ யூசர், அது நீங்க உங்க அக்கௌண்ட்ல நீங்க எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் குரூப்ஸ், தென் பாலிசி, பாஸ்வேர்ட் பாலிசி, MFA. ஸோ இந்த மாதிரி சம் ஆக்டிவிட்டிலாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி EC2 எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கு, ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ், தென் வால்யூம் பார்ட்டிஷன், ஸ்னாப்ஷாட். அடுத்தது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற எலாஸ்டிக் ஐபி, வெப் சர்வர் இன்ஸ்டால் into your virtual machine, virtual server. ஓகே, virtual server. ஓகே, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இருக்கு இல்லையா ஃபுல்லாவே. ஸோ இது எல்லாமே நீங்க டாக்குமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் வித் ஸ்கிரீன்ஷாட்டோட. நோட்ஸ் ஒன்லி எடுக்க சொல்ல, நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வித் ஸ்கிரீன்ஷாட். எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்போ கம்மிங் உங்களுக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 month இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் உங்களுக்கு இந்த 1.5 monthல மொத்தம் எத்தனை வீக்கெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 to 6 வீக்கெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீக்கெண்ட்லயும் நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணாலே போதும். அட் எண்ட் ஆஃப் த செஷன் நீங்க எங்க இன்டர்வியூ போறீங்க, இல்ல ஏதாவது கோ த்ரூ பண்ணணும், மறுபடியும் நான் ரெக்கார்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணுன்ற இது இல்லை. ஸோ ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும். ஏன்னா நீங்க எல்லாமே ஹிண்ட் வேர்ட் தான் எழுதிருப்பீங்க. நான் ஏஎம் சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிள், இட்ஸ் கால்ட் அத்தன்டிகேஷன் டு கிவ் த ரிசோர்சஸ் டு ஒன் யூசர். ஸோ அவ்வளவுதான். அந்த மாதிரி ஹிண்ட் வேர்டா நீங்க என்ன பண்ணுங்கன்னா டாக்குமெண்டேஷன் டாஸ்க் ஃபர்ஸ்ட் திங் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து S3 கம்ப்ளீட் பண்ணிட்டு விபிசி உள்ள வருவேன். விபிசி உள்ள வரப்போ உங்களுக்கு மெயினா என்ன தெரிஞ்சிருக்கணும்னா நெட்வொர்க்கிங். நான் ஆல்மோஸ்ட் நெட்வொர்க்கிங் உங்களுக்கு எடுத்துட்டேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சப்நெட் மட்டும் ஒரு டாபிக் இருக்கு, கரெக்டா. சப்நெட்னா என்ன, ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் ஐபி மாதிரி தான், பட் ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகும். கிளாஸ்லெஸ் சப்நெட் சொல்லுவாங்க, சிஐடிஆர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லாஷ் வேல்யூ போட்டு எல்லாமே வரும் கீழே. நீங்க நெட்வொர்க்கிங் ஃபீல்டுன்றதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி தெரியலனா நான் ஒன்று எடுக்கிறேன். அது 5 to 10 minutes தான் உங்களுக்கு அந்த டாபிக் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ நெட்வொர்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்துட்டு வந்திருக்கணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி பிடிஎஃப் இருக்கு. இஃப் இன்கேஸ் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்றத அந்த பிபிடிலயோ பிடிஎஃப்லயோ சம்திங் நீங்க எதுல நீங்க ரெடி பண்ணி வைக்கிறீங்களோ டாக்குமெண்டேஷன் டாஸ்க்ல கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா நான் விபிசி உள்ள வரப்போ நான் கிரியேட் பண்றதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிடுவேன். செகண்ட் கிளாஸ் ஏதாவது நீங்க பண்றீங்கன்னா நான் யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லி பண்ணுவேன். ஸோ அப்போ நீங்க நெட்வொர்க்கிங் என்ன தெரிஞ்சிருக்கணும், எந்த கிளாஸஸ்ல ஐபி கிரியேட் பண்ணிருக்காங்க, எந்த கிளாஸஸ்ல இப்ப நம்ம கிரியேட் பண்ண போறோம் ஒரு பிரைவேட் ஐபி, அது எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு லான்ச் பண்றோம். இப்போ இவ்வளவு நாள் இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஐபி தான் நீங்க கொடுத்துருப்பீங்க, அதாவது டிஃபால்ட்டா உங்க ரீஜனுக்கு இருக்கக்கூடிய விபிசியை கொடுத்துருப்பீங்க. இப்போ நீங்க கிரியேட் பண்ண விபிசி அதாவது பிரைவேட் ஐபில எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றீங்க, நமக்குன்னு ஒரு ஐபி எப்படி வச்சுக்கிறீங்க, ஸோ அப்படின்றதான் கிளாஸ் இயர் ஆஃப்டர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 திங்ஸ் கரெக்டா டாக்குமெண்டேஷன் டாஸ்க். நியூ இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 days லீவ் இருக்கு. ஓகே ஃபைன், உங்களுக்கு மேபி ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கலாம். ஒரு 2 hours கரெக்டா உட்காந்தீங்கன்னா போதும் இருக்கு. அது எந்த 2 hours வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா அப்புறம் அட் எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு பல்ஜா தெரியும். இப்போ இந்த டாக்குமெண்டேஷன் டாஸ்க் இந்த வீக்கே முடிச்சிட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. இல்லைன்னா அடுத்த வீக் பண்றீங்கன்னா
இதோட சேர்த்து 4 டாபிக் எக்ஸ்ட்ரா வருதுன்னா உங்களுக்கு 6 டாபிக் ஒரே நாள்ல பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 ஹவர்ஸ் கரெக்டா எடுத்துட்டு இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ நேத்தி நம்ம என்ன பார்த்தோம்னா S3 பார்த்தோம். S3 இப்போ S3னா யாராவது என்னன்னு சொல்ல முடியுமா? நேத்தி நம்ம எடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னெல்லாம் பண்ணோம், என்ன ஸ்டெப்ஸ் உள்ள இருக்கு? எனிஒன்? இது வந்து பக்கெட் கிரியேட் பண்ணோம். அந்த பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு ஓகே, பக்கெட் கிரியேட் இது வந்து பண்ணுவோம். நார்மலா, ஆமா, இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி. இதுல ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணோம். ஓகே, தென் வேற நான் கேக்குறது உங்க வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்தி நம்ம ப்ராக்டிக்கல் திங் பார்த்தோம். பக்கெட்ஸ்னா சிம்பிளா என்ன சொல்லலாம்? இட்ஸ் ஒரு கால்ட் ஒரு கண்டெய்னர். ஸ்டோரேஜ், ஒரு கண்டெய்னர் தான். கண்டெய்னர். ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர். ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்னா என்னன்னா நம்மளுடைய பேஸ் மிஷின்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைல்ஸ். ஸோ அது எது வேணாலும் இருக்கலாம், பிஎன்ஜியா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நீங்க சொல்லணும்னா இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. retrieve. Retrieve means actions of fetching data or getting data from the S3 storage. Okay, we are accessing and downloading the stored data like files to folders or objects to be viewed from anywhere. So எங்க இருந்தாலும் நீங்க பார்த்துக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்ட். ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்க இன்னைக்கு? ஐ திங்க் பாலாஜி மட்டும் எங்கேயோ நேட்டிவ் போறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வினோத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ஒர்க். ஓகே ஃபைன். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு S3 அந்த ரிமைனிங் திங்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு நான் எடுக்கிறேன். பட் ஆனா இன்னைக்கு ஒரு சிம்பிள் டாபிக் நம்ம பார்க்கலாம். S3 நம்ம பாத்தீங்கன்னா S3 வந்து அந்த ஓகே. வெர்ஷனிங், அந்த ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு AMS கீ, தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்ரிக்ஸ், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துட்டு நான் அவங்க நாளைக்கு ரெக்கார்டிங் பார்க்க சொன்னாங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்றதே நமக்கு தெரியாது. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு சிம்பிள் டாபிக் நம்ம பார்க்கலாம். என்னன்னா இப்போ AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா EC2ல உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய டிஃபால்ட் VPCல தான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்க. இன்னைக்கு நமக்குன்னு ஒரு பிரைவேட் ஐபி, இப்போ நெட்வொர்க்கிங் பார்த்திருக்கோம், கிளாஸஸ் நமக்கு தெரியும், எந்த கிளாஸஸ் ரேஞ்ச் எல்லாம் எது ஸ்டார்ட் ஆயிருக்குன்றது தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிஃபால்ட் VPC வச்சு நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாம ஒரு நமக்குன்னு ஒரு VPC கிரியேட் பண்ணி, நமக்குன்னு ஒரு இன்டர்நெட் கேட்வே ஆட் பண்ணி, நமக்குன்னு எல்லா போர்ட் ஆட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகுதா இல்லையா, இன்னைக்கு கான்செப்ட் அதுதான். ஸோ இன்னைக்கு ஒரு ஜாலியான கான்செப்டாவே பார்ப்போம். ஓகே, நான் கன்சோல் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு யாரோட அக்கௌண்ட் நான் சைன்இன் பண்ணலாம்? யாரோ அக்கௌண்ட் இப்போ பிரசென்ட் ஆனவங்க யாரோ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களே எல்லாருமே? ஸோ அவங்க யாராவது அக்கௌண்ட் எனக்கு ஷேர் பண்ணிட்டீங்களா வாட்ஸ்அப்ல? யா, ஹலோ ராமலிங்கம், ஈஸ்வர், சுரேஷ். ஒன் செகண்ட் பிரதர், ஒன் செகண்ட். அக்கௌண்ட் ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஹை டீம், என் வாய்ஸ் கேக்குதுல? ஜி நான் தரேன் ஜி, ஒரு நிமிஷம். ஓகே 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 ஃபைன். ஓகே, ஒன் செகண்ட்.
One second, brother. One second. ஓகே ஜி. Hmm. Password. One second. போக மாட்டேங்குதுங்களா? இதான் ஆமாங்க பிரதர் போல. சரி ஒரே நிமிஷம். விட்டுருங்க பர்மிட் கொடுங்க, நான் மாத்தல. ஓகே ஓகே ஓகே. ராமலிங்கம் உங்ககிட்ட இருக்காடா? லாகின் இருக்கா ராமலிங்கம்? ராமலிங்கம். ஈஸ்வர்ஜி அமைதியா இருக்கேன், கேக்கு. ஆனா என்னோட அக்கௌண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பரவாயில்ல நான் கொடுக்கணும்னா? அது பரவாயில்லடா, கூடுறா, அதெல்லாம் பரவாயில்ல. அது தரோம். ஓகே ஓகே. நீங்க வாட்ஸ்அப்ல பிங் பண்ணிடுங்க ஜி. மட்டும் வச்சு கொண்டு பண்றேன். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே. ஓகே பிரதர். ஒன் செகண்ட். ப்ரோ உங்க மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் போயிருக்கோம், அக்செப்ட் பண்றீங்களா? செவன் 748 748 827. ஓகே ஓகே ஃபைன். அஸ்ஸலாமு அக்கௌண்ட் ஓபன். ஸோ EC2 கமிங் டு EC2. ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ராமலிங்கம் வந்து மும்பைல எதுவுமே ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. ஓகே ஃபைன். நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு பிரைவேட் ஐபி, நம்மளோட கிளைண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட கிளைண்ட் வந்து ஒன் செகண்ட், நம்ம கிளைண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஸோ ஒன் ஆஃப் த ஏர்டெல் கிளைண்ட். ஓகேவா? ஸோ ஏர்டெல் கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் நம்மளுக்கு வருது ஏர்டெல் கிளைண்ட் வந்து என்னன்னா, ஸோ எனக்கு ஒரு விர்ச்சுவல் சர்வர் தேவை எங்க பேங்க் அக்கௌண்ட்காக. ஸோ அந்த எங்களோட 192.168.1.1 அப்படின்ற ஐபில எங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் சர்வர் தேவை. ஸோ அது எப்படி இப்போ எனக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடுக்க போறீங்க, இல்லை எப்படி நீங்க பாத்தீங்கன்னா அசைன் பண்ண போறீங்க அப்படின்றது ஸோ இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஓகே ஃபைன். இப்போ டைரக்டா நம்ம கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை சென்ட் பண்றாங்க. ஓகே
ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு விர்ச்சுவல் சர்வர் கிரியேட் பண்றோம். ஓகே, விர்ச்சுவல் சர்வர் ஏர்டெல் கிளைண்ட்காக நம்ம கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணுவோம், இதுல அமி சூஸ் பண்ணுவோம். ஓகே, அமி. தென் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமி ஐடி. ஓகே, செகண்ட் திங் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், கீபேர் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுப்போம். நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றேன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண மேண்டரியா என்னெல்லாம் தேவை, ஸோ அதான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு கீபேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுக்குன்னு ஒரு சர்வர், அந்த சர்வருக்குன்னு ஒரு ஐபி எப்படி அசைன் பண்றேன்னா நான் மெயினா கிளாஸ் சி தான் 192 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் சிக்கு 192.168.1.1 வேல்யூன்றது சப்நெட். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்ட்டு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 24 வச்சுக்கோங்க. 24ன்றது எப்படி வந்துச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து சப்நெட் நீங்க பாக்குறப்போ நான் ஃபுல் பிளெஜரா எடுக்கிறேன். இப்போதைக்கு 24ன்றது நான் ஒரு டிஃபால்ட்டா வச்சிருக்கேன்ற மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போதைக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன சூஸ் பண்ணிருக்கோம், அமி ஐடி, கீப்பர், ஒரு ஐபி. ஓகே ஃபைன். மீதி செக்யூரிட்டி குரூப்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கீழே டிஃபால்ட்டா கொடுத்துருவாங்க. ஸோ இதோட சர்வர் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர். இது இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நம்ம டிஃபால்ட்டா கிளைண்ட் சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணலாம் விபிசி ஐடி வச்சு. இன்னொன்னு நம்ம கிரியேட் பண்ற விபிசி ஐடி வச்சு சர்வருக்கு கிளைண்ட் சர்வர் நம்ம கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நான் என்னோட லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன் மும்பை ரீஜியன்ல. மும்பை ரீஜியன் கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா என்னோட ஏர்டெல் கிளைண்ட் சர்வர் அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஏர்டெல் கிளைண்ட் இல்லை கிளைண்ட் சர்வர் கூட நீங்க கொடுத்துக்கோங்க, ஏர்டெல் கூட தேவையில்ல, கிளைண்ட் சர்வர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், விண்டோஸ் மிஷின் லான்ச் பண்ணிக்கிறேன். லான்ச் பண்ணிட்டு ஸோ அமி ஐடி சூஸ் பண்ணியாச்சு. இன்ஸ்டன்ஸ் டைப் டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து t2.micro தான். கீப்பர் நான் கிரியேட் பண்ணணும். ராமலிங்கம் அக்கௌண்ட் வந்து எனக்கு நியூ அக்கௌண்ட், அதனால என்னோட பேஸ் மிஷின்ல கீப்பர் எதுவுமே இருக்காது. அதனால கிரியேட் நியூ கீப்பர். கீப்பருக்குன்னு ஒரு நேம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ராம், அவங்க கொடுத்த அந்த கிரெடென்ஷியல் நேம் ராமான் கொடுத்துட்டு ஐஃபன் கொடுத்துட்டு MUM மும்பை நான் ரீஜன் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது என்னோட பெம் கீனா. ஸோ இந்த ஒரு கீயை வச்சு நான் என்ன பண்ணலாம்னா எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் லான்ச் பண்ணலாம், அதாவது மும்பை ரீஜன்ல விண்டோஸ். ஓகே, ஸோ கிரியேட் கீப்பர் டவுன்லோட் ஆயிடுச்சு. தென் நெட்வொர்க் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம செட் பண்ண போறோம். எப்படின்னா எடிட் கொடுத்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய விபிசி ஐடி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்டார்ட் ஆகுது 172 ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நம்மளோட கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் என்ன 192. அது கிளாஸ் பி, இது கிளாஸ் சி. இப்போ நம்ம டிஃபால்ட்டா கிரியேட் பண்ண முடியாது, கிரியேட் பண்ணலாம், பட் ஆனா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் எப்படின்னா வேற விபிசி ஐடியில இருக்கு. இப்போ அவங்களுக்கு தனி விபிசி ஐடி கேட்கறாங்க. இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க பார்க்க போறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் பேக் டு EC2 வந்துக்கிறேன் டேஷ்போர்டுக்குள்ள. ஸோ அகைன் என்ன பண்றேன்னா என்னுடைய சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு விபிசி அப்படின்ற சர்வீஸை என்ன பண்றேன்னா சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணிட்டு இதை நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ண உடனே VPC is one of the virtual private cloud. Okay, VPC is one of the virtual private cloud. நான் இந்த VPC எடுக்கிறப்போ ஃபுல் ஃபார்மா எடுக்கிறேன், ஃபுல் ஃபிளெஜ்டா எடுக்கிறேன். உங்களுக்கு எப்படி S3 எடுத்தணும் ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் அதே மாதிரி, பட் இப்போதைக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீஜன் பேஸ்ட் சர்வீசஸ். நீங்க உங்க இன்ஸ்டன்ஸ்க்குன்னு ஒரு VPC கிரியேட் பண்றீங்க, உங்களுக்குன்னு தனியா செட் ஆஃப் ஐபி கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுடைய பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய மெயின் ஆக்டிவிட்டி எந்த ரீஜன்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். அது மும்பை ரீஜன்ல இருந்ததுன்னா சேம் VPC மும்பை ரீஜன்ல தான் இருக்கணும். நீங்க வேற சிங்கப்பூர்ல கிரியேட் பண்ணிட்டு மும்பை ரீஜன்ல போய் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி லான்ச் இன்ஸ்டன்ஸ் உள்ள போனோடனே பாத்தீங்கன்னா இங்க டிஃபால்ட் VPC காட்டுது பாத்தீங்களா உங்களுக்கு நெட்வொர்க்ல, அது மும்பை ரீஜன்ல கிரியேட் பண்ணா மட்டும் தான் நீங்க கிரியேட் பண்ண VPC இந்த இடத்துல காட்டும். சிங்கப்பூர்ல கிரியேட் பண்ணிட்டு நான் மும்பைல தேடினா காட்டாது. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால ரீஜன் பேஸ்ட் சர்வீசஸ் எதுக்காக நான் சொல்றேன்னா ஸோ சேம் ரீஜன்லயே இருக்கணும்.
நீங்க எந்த விபிசி கிரியேட் பண்றாலும் சேம் ரீஜன்ல இருக்கணும். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய விபிசி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் இதுல வந்தோடனே இப்படி இருக்கும். உங்களுக்கு விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்ன்ற காலம்ல யுவர் விபிசின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டிஃபால்ட் விபிசி இது எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா ப்ரோ ராமா ப்ரோ இத எப்பவுமே நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பில்லிங் சார்ஜ் ஆகுதுன்ட்டு ஒரு டைம் டெலீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப டெலீட் பண்றப்ப டிஃபால்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய EC2ல இருக்கிற டிஃபால்ட்டும் டெலீட் ஆயிடும். அப்புறம் ஒரு டைம் நீங்க மும்பைல போயிட்டு ஒரு நெட்வொர்க் நீங்க அசைன் பண்றீங்கன்னா நீங்க தனியா போயிட்டு விபிசி கிரியேட் பண்ணிட்டு தான் அசைன் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராக்குள்ள வந்த உடனே பண்ண தப்பு இதுதான். எதுக்குமே நான் டிஃபால்ட்னு தெரியாம எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் டெலீட் ஆனா டெலீட் ஆனதுதான், நம்ம ரெக்கார்ட்லாம் பண்ண முடியாது. சோ அதனால எல்லா இது நீங்க டெலீட் பண்ணவே கூடாது. டெலீட் பண்ண தேவையில்லை, டெலீட் பண்ணவே கூடாது. ஏன்னா இது டிஃபால்ட்டா AWS கொடுக்கக்கூடிய நமக்கு ஒன் ஆஃப் த ஐபி, பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஐபி. ஓகே சோ நீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் திங் இது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே நான் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும். நீங்க கொஞ்சம் லேட்டரா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது எல்லாமே ரெடி பண்ணதால உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். ஸோ ஒரு ரீஜன் கிளிக் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு நான் இப்ப சிங்கப்பூர் உள்ள போறேன், நீங்களே பாருங்க. யுவர் விபிசி இங்க ஒரு டிஃபால்ட் விபிசி இருக்கு பாருங்க. இதே மாதிரி எந்த ரீஜன் நீங்க உள்ள போனாலும் ஒரு நேம் ஒன்னு அசைன் பண்ணிக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு வந்து கரெக்டா தெரிஞ்சிடும், ஓ டிஃபால்ட் நம்ம டெலீட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இந்த நேம் அசைன் பண்றதாதான் பில்லிங் சார்ஜ் பண்ணலாம் மாட்டாங்க. இதெல்லாம் டிஃபால்ட் விபிசி, அதாவது அமேசானா கொடுக்கறது. ஓகே சோ அதனால எக்காரணம் கொண்டும் ராமலிங்கம் மட்டும் இல்ல, இந்த ரெக்கார்டிங் பாக்குறவங்களுக்கு இந்த பிரசன்ட் பண்ண செஷனுக்கு ஸோ எல்லாருக்குமே நான் சொல்றேன் என்னன்னா, டிஃபால்ட் எக்காரணம் கொண்டும் டெலீட் பண்ணிடாதீங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய விபிசி அதாவது இன்ஸ்டன்ஸ்ல டிஃபால்ட்டா எதுவுமே காட்டாது. அப்புறம் நீங்க தான் ஒரு டைம் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பில்லிங் சார்ஜ் பேக் எண்ட்ல ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம மும்பை ரீஜன்ல ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. டிஃபால்ட்டா ஒரு விபிசி இருக்கு. இந்த விபிசி ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ்ல காட்டுது. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரியேட் விபிசி. நம்மளும் ஒரு விபிசி கிரியேட் பண்ண போறோம். ஸோ விபிசி கிரியேட் பண்ண என்ன ப்ரோ ஸ்டெப்லாம்? ரொம்ப சிம்பிள் தான். விபிசி நேம் கொடுக்க போறீங்க, ஐபி கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். விபிசி நேம் வந்து VPC1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நான் என்னோட ட்ரைனிங்ன்றதால வந்து பாத்தீங்கன்னா VPC1 கொடுக்குறேன். ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. அவங்க ஃப்ளோ வச்சிருப்பாங்க ஒரு நேம்க்கும். ஏன்னா ஒரு டெவலப்பர் டீமுக்கும் ஒரு நேம் வச்சிருப்பாங்க, டெஸ்டிங் டீமுக்கும் ஒரு நேம் வச்சிருப்பாங்க, அடுத்தது சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் ஒரு நேம் வச்சிருப்பாங்க. சோ அதனால எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நேம் கொடுத்துருவாங்க. இப்போ நான் ட்ரைனிங்ன்றதால உங்க VPC1 அப்படின்னு அசைன் பண்றேன். சோ IPv4 எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், IPv6 சப்போர்ட் பண்ணாது, IPv4 தான். இப்போ IPv4 நம்ம என்னென்ன அசைன் பண்ணணும்? நம்மளுடைய கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் 192. ஸோ 192னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா 192.168.1.0/16 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 16ன்றது இந்த ஸ்லாஷ் வேல்யூ இப்போதைக்கு கன்சிடரே பண்ணிக்காதீங்க. நான் டிஃபால்ட்டா ஏதோ வேல்யூ கொடுக்குறேன்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. கமிங் டு விபிசி சப்நெட் எடுக்கும் போது இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியா கவர் ஆயிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால இதை கவர் பண்ணிக்காதீங்க. ஓகே நான் ஐபி மட்டும் என்ன கொடுத்துருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஐபி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். 192.168.1.0. ஓகே ஓவர்லாப் ஆகுது, யாரோ இந்த ஐபி யூஸ் பண்றாங்க. ஸோ 1.1 நான் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் ஓகே ஃபைன். 0.1 இந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளுடைய ரீஜியன்ல யாரோ இந்த ஐபி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. 92.168.1.1 செகண்ட். 1 செகண்ட் பிரதர் லைன்ல இருங்க, ஒரு நிமிஷம். நான் டிஃபால்ட் விபிசி வச்சிருந்தேன், நோட்ஸ் எங்க இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகாது. 1 செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். இருக்கு பிரதர். காட் இட். 1 செகண்ட். நான் இது வந்து வாட்ஸ்அப்ல நான் போஸ்ட் பண்றேன், இல்லைன்னா சாட்ல கூட நான் போஸ்ட் பண்றேன், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதுதான் வேர் இஸ் சாட். ஓகே நான் இதை தான் சொன்னேன்.
ஓகே, இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க சார்ட்ல. நான் இந்த கோ டு மீட்டிங் சார்ட்லயே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இந்த இதான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஓவர்லாப் ஆகாது, மோஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர்லாப் ஆகாது. நம்ம செக் பண்ண முடியாதா ப்ரோ, எந்த ஐபி ஃப்ரீயா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் பார்க்க முடியாது? அது பண்ண முடியாது ப்ரோ. இப்போ உங்களுக்கு இப்ப கேட்கலாம், இப்ப எப்படி ப்ரோ நான் ரெக்யர்மெண்ட் வந்தா பாத்தீங்கன்னா நான் ஐபி நான் கொடுக்கறது அது பெய்டு ஐபியா இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு தனி ஐபி வாங்கி தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, அதுதான் ஓகே, கேட்கலாம். ஓகே, அதான் உங்களுக்கு ஐபி வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க கமிங் டு இன்ஃப்ரா வந்துட்டீங்கனால எல்லாமே பெய்டு தான். உங்களுக்கு ஒர்க் பண்றது மட்டும் தான், நீங்க ஃபுல்லாவே பெய்டு, எல்லாமே நம்ம இன்ஃப்ரா தான். அது எவ்வளவு நாளைக்கு வேணும்ன்ற அந்த ஐபி அவங்க வாங்கிப்பாங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு சார்ட்ல போட்ட ஐபியோட ஃபர்ஸ்ட் விபிசி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸியோட விபிசி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா கிரியேட் பண்றேன். பாருங்க கிரியேட் ஆகுது. நீங்க கமிங் டு ட்ரைனிங், அதாவது நீங்க ஒர்க் ஏதாவது டாஸ்க் ஏதாவது பண்றீங்கன்னா கூட நான் சார்ட்ல போட்ட ஐபி நீங்க எடுத்துக்கலாம். ஓவர்லாப் ஆகாது, மோஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர்லாப் ஆகாது. ஓவர்லாப்னா என்னன்னா உங்களோட ஐபி யாரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பேக் எண்ட்ல, அதனால தான், வேற எதுவும் இல்ல. சேம் ஐபி கொடுக்காது, நமக்கு யூனிக்கா இருக்கும் எல்லாமே. நான் நெட்வொர்க்கிங் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், எல்லாமே யூனிக் ஐபியா இருக்கும். நான் விபிசி கிரியேட் பண்றதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணேன், விபிசி கிரியேட் பண்ண நேம் கொடுத்தேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே நான் பண்ணல. நெக்ஸ்ட் சப்நெட். சப்நெட்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல பிரதர், இப்போ நான் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். பட் சப்நெட் எடுக்கிறப்போ உங்களுக்கு நான் ஸ்லாஷ் வேல்யூன்றதான் சொல்றேன். இந்த 3 சப்நெட் எப்பயுமே டிஃபால்ட்டா இருக்கும். ராமலிங்கம் பிளஸ் உங்களுடைய பிரசன்ட் பண்ண எல்லாருமே பிளஸ் ரெக்கார்டிங் பாக்குற எல்லாருமே, இந்த 3 சப்நெட் எக்காரணம் கொண்டும் டெலீட் பண்ணிடக் கூடாது. ஏன் ப்ரோனா, இப்போ விபிசி ஐடின்றது டிஃபால்ட் இதுதான். அந்த 3 சப்நெட் இதுதான், இதான் அந்த ஜோன் 1A 1B 1C. இப்ப நான் அந்த சப்நெட்டை டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பாத்தீங்கன்னா ஒரு ஜோன் ஏதாவது போயிடும். எந்த ஜோன் நான் டெலீட் பண்றோம் ஜோன் போயிடும். எப்படி ப்ரோ நீங்க இந்த ஜோன் கரெக்டான்னு சொல்றீங்களா? இதை பாத்துக்கோங்க. 33C0 1A, F63F 1B, E5AE 1C, இதெல்லாம் சப்நெட்டோட ஐடி. செக் பண்ணி பாருங்க இதுல இருக்கான்ட்டு கரெக்டா சப்நெட் ஐடி. அது டிஃபால்ட்டா இருக்கும், நம்ம delete பண்ணணும்னு அவசியமே இல்லை ரைட்டுங்களா? ஒரு ஜோனுக்கு 3 சப்நெட் கரெக்ட் இருக்கும். கரெக்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விபிசி இப்போ டெலீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஆக்டிவிட்டியை சப்நெட் டெலீட் பண்ண விட்டுருவாங்க, மறந்துட்டு விட்டுருவாங்க. அது பேக் எண்ட்ல நம்மளுக்கு சார்ஜ் ஆகும்போது அவங்களுக்கு அப்பதான் தெரியும், ஐயோ சப்நெட் டெலீட் பண்ண மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா இங்க வருவாங்க. ஒரு 3 சப்நெட் இருக்குன்னா நீங்க கிளாரிஃபை பண்ணிப்பீங்க, ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. பட் நிறைய சப்நெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னு ஒன்னா டெலீட் பண்ண இது பண்ணிட்டு மொத்தமா ஆல் கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். அப்புறம் சொல்லுவாங்க டிஃபால்ட்டா வந்து பாருங்க ப்ரோ எனக்கு வந்து ஜோனே காட்டல, பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்காக தான் சொல்றேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளமே இல்ல, தெரியலனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோ இது எப்படி ப்ரோ நான் வந்து டிஃபால்ட்னு கண்டுபிடிக்கிறதுனா, விபிசி ஐடியோட இது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. டிஃபால்ட் டிஃபால்ட் டிஃபால்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இதை இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு சப்நெட் ஐடி வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ 1A 1B 1C. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரவுட் டேபிள் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்துடும். ஓகே ஃபைன். இது நீங்க டிஃபால்ட்டா வச்சிருக்கக்கூடிய சப்நெட் ஐடி. இப்போ நான் எனக்குன்னு இந்த விபிசிக்கு, அதாவது விபிசி 1க்குன்னு ஒரு சப்நெட் ஐடி கிரியேட் பண்றேன், எனக்குன்னு ஒரு ஜோன் கிரியேட் பண்றேன். கிரியேட் சப்நெட் எந்த விபிசிக்கு? டிஃபால்ட்டுக்கா நம்ம விபிசிக்கா? நம்ம விபிசிக்கு. ஓகே, ஸோ சப்நெட் கிரியேட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டெப்லாம் எதுவுமே இல்லை. சப்நெட் நேம் கொடுக்க போறீங்க, SUB1 ஷார்ட் ஃபார்மா கொடுத்துக்கிறேன். ஸோ அவைலபிலிட்டி ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 1A கிரியேட் பண்ண போறீங்களா, 1B கிரியேட் பண்ண போறீங்களா, 1C கிரியேட் பண்ண போறீங்களா? ப்ராஜெக்ட் வைஸ் உங்களுக்கு 3மே கிரியேட் பண்ணணும்னா 3மே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஏ ட்ரைனிங்கா நம்ம என்ன பண்றோம்னா ஒன்னே தான் கிரியேட் பண்றோம், ஒரே ஒரு சப்நெட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் மஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுது. ஸோ இதே ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய IPv4 மேல கொடுத்தீங்க இல்லையா அது. ஸோ இப்போ சப்நெட்டுக்கு ஜோனுக்குன்னு ஒரு ஐபி கொடுக்க போறீங்க. ஜோனுக்கு எப்படி ப்ரோ ஐபி கொடுக்கறதுனா சார்ட்ல போட்ட ஐபி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். சார்ட் என்ன கொடுத்த உங்களுக்கு 192.168.1. சாரி /24. ஓகே, கொடுத்துட்டு டைரக்டா கிரியேட் சப்நெட் கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. நமக்குன்னு ஒரு சப்நெட் ஜோன் ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சப்நெட் கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். 1A 1B 1C அப்படின்னு கிரியேட் பண்ணலாம். ஜி நீங்க ஓகே ஃபைன். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, நான் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல ஐபி கிரியேட் பண்ணலாமா, அது மீன் ஜோன் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விபிசி ஐடி எந்த கிளாஸ்ல கிரியேட் பண்றீங்களோ அதே கிளாஸஸ் தான் சப்நெட்டும் கிரியேட் பண்ணணும். நான் போயிட்டு விபிசி மட்டும் கிளாஸ் C கிரியேட் பண்ணிட்டு
சப்நெட்டை வந்து கிளாஸ் B ல கிரியேட் பண்ணா அட்டாச் ஆகாது. ஏன்னா ரேஞ்ச் டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்நெட் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகே, இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். 4 சப்நெட் இருக்கு பாருங்க. டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய 3 சப்நெட், நம்ம விபிசிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சப்நெட். ஓகே ஃபைன் பிரதர். இப்போ நெக்ஸ்ட் என்ன? ரவுட் டேபிள். ரவுட் டேபிள்னா என்னன்னா சிம்பிள் ப்ரோ. ரவுட்னா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ரவுட் routing of one IP to a particular destination. ஓகே ஓகே ஃபைன். ரவுட்னா சிம்பிளா வச்சுக்கோங்க, பாத்வே. ஓகே, பாத்வேனா என்னன்னா இந்த ரவுட் டேபிள் என்ன வந்து பாத்தீங்கன்னா மேண்டேரியா வந்து கன்சிடர் பண்ணணும்னா ரவுட்டிங் டேபிள் அது ஃபார்ம் பண்ணும். அந்த ரவுட்டிங் டேபிள்ல ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர். ஏன் ப்ரோ ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணுதுன்னா, ஒரு பாத் ஒரு டேட்டா நம்மள்ட்ட வருதுன்னா அது எந்த ஐபில இருந்து வருது, அந்த ஐபி எந்த போர்ட் நம்பருக்கு அசைன் பண்ணிருக்காங்க. எந்த போர்ட் நம்பர்னா இப்ப சுவிட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் நம்பர் நான் சொல்லியிருக்கேன். எந்தெந்த டிவைஸ் இதுல கனெக்ட் ஆயிருக்குன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஐபி அட்ரஸ் வச்சு. அதே மாதிரி தான் ரவுட்டரும். ஸோ ரவுட்டிங் டேபிள் கன்சிடர் பண்ணும். ரவுட்டிங் டேபிள் என்ன இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர். ஸோ ஈஸியா டேட்டா சென்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ரவுட் என்ன பண்ண போறோம்னா, ரவுட் டேபிள் நீங்க இதுல எதுவுமே பண்ண தேவையில்லை, டிஃபால்ட்டாவே கிரியேட் ஆயிடும் உங்களுக்கு ரவுட் டேபிள். எப்படி ப்ரோ சொல்றீங்க? நீங்களே பாருங்களேன். 1 செகண்ட், ஒரே நிமிஷம். நான் ஆல்மோஸ்ட் அதோ இருக்கு பாருங்க. விபிசி 1க்கு ஒரு ரவுட் டேபிள் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு. டிஃபால்ட்டுக்குன்னு ஒரு ரவுட் டேபிள் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நீங்க ரவுட் டேபிள்ல நீங்க எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இப்போ டேரக்டா இன்டர்நெட் கேட்வேக்குள்ள வரீங்க. இன்டர்நெட் கேட்வே வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னா உங்க விபிசிக்கு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வேனா ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். இட்ஸ் கால்டு உங்களுக்கு ஐபி பப்ளிக் ஐபி வரதுக்காக இன்டர்நெட் கேட்வேன்றது பப்ளிக் ஐபி. ஸோ பப்ளிக் ஐபி உங்களுக்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு பப்ளிக் ஐபி வருதுல, எதுல இருந்து வருதுன்னா இதுல இருந்து தான், இன்டர்நெட் கேட்வே மூலமா தான். ஓகே, இப்போ இது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேட்வே. நமக்குன்னு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ற விபிசி ஐடிக்கு பிரைவேட் ஐபி மட்டும் தான் இருக்கு, பப்ளிக் ஐபி இல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட விபிசி ஐடிக்கு கிரியேட் பண்ணும். இன்டர்நெட் கேட்வேக்கு IGW1 அப்படின்னு நான் ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துட்டு வேற எதுவுமே பண்ணல, கிரியேட் இன்டர்நெட் கேட்வே தான் கொடுக்குறேன். இது என்ன பண்றேன், ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு எந்த விபிசிக்கு அட்டாச் பண்றீங்க கேக்குது. நீங்க கிரியேட் பண்ற இன்டர்நெட் கேட்வே எந்த விபிசிக்கு அட்டாச் பண்றீங்க, அட்டாச் டு விபிசி, நம்மளுடைய விபிசி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இப்போ 2 தான் பண்ணணும். பாத் கொடுக்கணும். பாத்வே எப்படி கொடுக்கணும்னா, நம்மளுடைய விபிசி ரவுட் டேபிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டீடைல்ஸ் பக்கத்து கீழே நீங்க கிளிக் பண்ணோடனே பாருங்க ஒரு டீடைல் ரவுட்ஸ் சப்நெட் அசோசியேட் எட்ஜ் அதுல ரவுட்ல போயிட்டு எடிட் ரவுட்ல போயிட்டு ஆட் ரவுட் கொடுத்துட்டு இதுல டெஸ்டினேஷன் எங்க இருந்து வேணாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்ணலான்ற செக்யூரிட்டி குரூப் நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றப்ப நான் சொல்லியிருக்கேன்ல, அதுதான். ஸோ டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ஸோ சேவ் அசோசியேட். 1 செகண்ட், இன்டர்நெட் கேட்வே 1 செகண்ட். ஓகே, ஒன்னும் இல்லை பிரதர், நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டுறேன் உங்களுக்கு. சிம்பிள், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ உள்ள வந்தா இப்படி இருக்கு இல்லையா, ஆட் ரவுட் கொடுக்குறீங்க, டெஸ்டினேஷன் பார்த்து என்னோட பப்ளிக் அக்சஸ் எங்கே இருந்தாலும் நீங்க அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுக்குறீங்க. இதுல எதை நம்ம கொடுக்கணும், பப்ளிக் அக்சஸ்னா இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே கிளிக் பண்றீங்க, உங்களுடைய இன்டர்நெட் கேட்வே ஐடி இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்க கிரியேட் பண்ணாதான் ஷோ ஆகும், அட்டாச் பண்ணாதான் ஷோ ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் ரவுட் கொடுத்துட்டீங்க, பாத் கொடுத்துட்டீங்க, டெஸ்டினேஷன் பார்த்து எனக்கு வந்து அன்னோன் டெஸ்டினேஷன் இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணிட்டீங்க, ஐடி இது வந்துருச்சு. இப்ப சப்நெட் அசோசியேட் பண்ண போறீங்க, நீங்க கிரியேட் பண்ண ஜோனை அட்டாச் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் சப்நெட் அசோசியேட் நீங்க வந்துட்டு எடிட் சப்நெட் அசோசியேட் போயிட்டு நீங்க கிரியேட் பண்ண சப்நெட் 1 அதை என்ன பண்றீங்க, கிளிக் பண்ணிட்டு சேவ் அசோசியேட் பண்றீங்க. அவ்வளவுதான் பிரதர், உங்களுக்குன்னு ஒரு விபிசி இப்போ பக்காவா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னோட 1 செகண்ட் இன்ஸ்டன்ஸ்குள்ள போய்க்கிறேன். அதாவது சேம் ரீஜன் மும்பை ரீஜன், அதுக்குள்ள போயிட்டு இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் பண்ணிட்டு ஸோ இதுல கிளைண்ட் சர்வர் கொடுத்துட்டு ஸோ விண்டோஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ கீப் ஆஸ் சேம் என்கிட்ட இப்போ நான் கிரியேட் பண்ணதே இருக்கு.
எடிட்ல போயிட்டு இப்ப பாருங்க காட்டுதா? நீங்க கிரியேட் பண்ண விபிசி இங்க கே ஷோ ஆகுதா? ஆகுது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எத்தனை ஜோன் கிரியேட் பண்ணீங்க, சப்நெட் கிரியேட் பண்ணீங்க? ஒரு ஜோன் தான். ஒரே ஒரு ஜோன், அதாவது ஒரு ஜோன் காட்டுது. இப்ப டிஃபால்ட்டா நான் கிளிக் பண்ணா 3 காட்டும், ஏன்னா 3 இருக்கு. இப்ப நீங்க 3 கிரியேட் பண்ணிருந்தீங்க உங்க விபிசிக்குனா 3 காட்டும். இப்போ ஒன்னே ஒன்று கிரியேட் பண்ணாதான் 1 காட்டுது, அதனால அதை எடுத்துக்கிச்சு. சோ பாருங்க, ஆட்டோஸ் இன் பப்ளிக் ஐபி எப்பவுமே நீங்க விபிசி கிரியேட் பண்ணி அட்டாச் பண்றீங்கன்னா டிசேபிள் இருக்கும், அதை எப்பவுமே எனேபிள் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான், டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உள்ள பப்ளிக் ஆக்சஸ் இருக்காது. சோ எனேபிள் பண்ணிட்டு கிரியேட் நியூ செக்யூரிட்டி குரூப், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராமலிங்கம் அக்கௌண்ட் புதுசு, அதனால தான் லான்ச் இஸ் அட் 1. பாருங்க இங்க வந்துச்சு பாருங்க, இன்பவுண்ட்ல ரிமோட் எடுக்க முடியுது, எனிவேர்னு வந்துருச்சு. ஸோ டேரக்டா என்ன பண்றேன்னா லான்ச் பண்ணிடுறேன். ஸோ பிரதர் நீங்க லான்ச் எல்லாம் பண்ணிட்டீங்க, இப்போ எனக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து விர்ச்சுவலா எடுத்து காட்டுங்க, ஒர்க் ஆகுதா இல்லையா பார்ப்போம், உள்ள போய் பப்ளிக் ஆக்சஸ் தான் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம், பார்க்கலாம், கன்ஃபார்ம் பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு உங்களுக்கு தெரியும், கிளைண்ட் சர்வர் வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவீங்க, இது ஒரு 2 to 3 minutes எடுத்துக்கும். இதுக்கு இன்பிட்வீன் நடுவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நெக்ஸ்ட் செஷன்ல, இல்ல ஈஸியா தான் இருக்கா? நீங்க ரெக்கார்டிங் மறுபடியும் பாத்தீங்கன்னா விபிசி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்க்க தான் பெருசா தெரியும், ஆனா எல்லாமே செம்ம ஈஸியா இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏதாவது புரியலனாலும் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். அதாவது புரியாம இருக்கா? இல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓகே ப்ரோ. அதுல வந்து உங்களுக்கு ரவுட்டிங்கோட டேபிள் என்ன, ரவுட்டிங் டேபிள்னா என்ன, ஸோ அதுல எதுக்காண்டி போர்ட்லாம் சைன் ஆகுது, ஸோ அதோட கொஞ்சம் எலாபரேட்டிவா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, நான் ஒரு நாள் எடுக்கிறேன் பிரதர், நான் இந்த மாதிரி ஒரு செஷன் எடுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஆஃப்டர் நியூ இயர் நான் ஒரு போர்ட்டுக்கு மட்டும் நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? என்ன போர்ட் எதுக்கு அசைன் ஆகுது, ஏன்னா நிறைய பேருக்கு வர டவுட் தான். இஃப் இன் கேஸ் அப்படின்னா நோட் கூட நான் கொடுக்குறேன், நோட்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க அதை ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, பேசிக்கா நமக்கு ஒரு இன்ஃப்ராக்குள்ள இருக்கக்கூடிய போர்ட் நம்பர் தெரிஞ்சாலே போதும். இப்போ ரிமோட் எடுக்கிறதுக்கு ஆர்டிபி போர்ட் நேம், ஸோ அதுக்கு என்ன போர்ட் நம்பர். இப்போ ஹெச்டிடிபினா வெப்சைட்டுக்கு, HTTPSனா வெப்சைட்டுக்கான செக்யூரிட்டி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், டிசிபிக்கு ஒரு ப்ரோட்டோகால், அதே மாதிரி போர்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி பேசிக்கா எனக்கு ரொம்பலாம் தெரியாது, பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே ஓகே, இப்போ நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்டேட்டஸ் செக் வந்து வந்திருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி விபிசிக்கான வாட்ஸ்அப்ல நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் திங் விபிசி கிரியேட் பண்ண போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு சப்நெட் கிரியேட் பண்ண போறீங்க, ரவுட் டேபிள் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும். அடுத்த டைரக்டா இன்டர்நெட் கேட்வே உள்ள போயிட்டு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டு அதை அட்டாச் பண்றீங்க உங்களுக்கும் விபிசிக்குள்ள. அட்டாச் பண்ண உடனே மறுபடியும் ரவுட் டேபிள்ல போயிட்டு நீங்க கிரியேட் பண்ண விபிசிக்கான ரவுட் டேபிள் உள்ள போய் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே டீடைல்ஸ் பக்கத்துல ரவுட்ஸ் இருக்கும். ரவுட்ஸ்னா என்னன்னா, என்னுடைய பப்ளிக் வே வந்து பாத்தீங்கன்னா எனிவேரா கொடுக்கணும். அப்போ எடிட் ரவுட்ல போயிட்டு எடிட் ரவுட்ல போயிட்டு 0.0. கொடுத்துட்டு ஸோ அதை வந்து இன்டர்நெட் கேட்வே நீங்க ஐடி நீங்க கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்த சப்நெட் அசோசியேட் பண்றீங்க, எதுக்காகனா என்னோட ஜோன் வந்து அந்த விபிசி ஐடிக்கு நான் அட்டாச் பண்றேன். ஸோ அப்போ எடிட் சப்நெட் அசோசியேட் வெளியில வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்க சப்நெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் அசோசியேட் காட்டும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒரு விபிசி நீங்க கம்ப்ளீட்டா ரெடி பண்ணது தான். அதே மாதிரி ஒரு விபிசிக்கான கன்சோல் பேஜ்ல மேக்ஸிமம் 3 to 4 விபிசிக்கு மேல கிரியேட் பண்ணாதீங்க ஒரு ரீஜன்ல, ஏன்னா பில்லிங் சார்ஜ் ஆகும். நான் ஏன் எல்லாமே லிமிடேஷனா சொல்றேன்னா, முன்னாடி அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லை, பட் ஆனா இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஏதாவது நீங்க ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் ரிவோக் ஆகுது, அதுக்காக தான் சொல்றேன். லைக் நம்மளோட வினோதோட அக்கௌண்ட் கூட எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ அதனால தான். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், ஸ்டேட்டஸ் செக் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ரிமோட் எடுக்க முடியுதா இல்லையா, அதான் என் கேள்வி. ஸோ பப்ளிக் ஐபிங்க பாருங்க, நான் கொடுத்தோன்னே வந்துருச்சு இந்த இடத்துல, ஏன்னா நான் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால பப்ளிக் ஐபி எதுல கிரியேட் ஆயிருக்கு, 192. அப்போ நம்மளோட கிளைண்ட் வந்து நம்மளோட கிளைண்டோட ஒரு ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பாக்சன். ஸோ கரெக்டா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இதை ரிமோட் எடுக்க முடியுதா இல்லையா, அதான். ஓகே, கெட் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட்லாம் உங்களுக்கு தெரியும், அப்லோட் பிரைவேட் கிளீவ் போயிட்டு ஸோ டவுன்லோட்ஸ்ல போய்க்கோங்க, அது இருக்கு, டிக்ரீப் பண்ணிக்கோங்க. டிக்ரீப் பண்ணிட்டு ஸோ நான் க்ளோ ஓப்பன் பண்ணிக்கிறேன், கனெக்ட். ஸோ பாஸ்வேர்ட், ஸோ இது உங்களுக்கு 2 வே தெரியும், நம்ம பேஸ் மிஷின்ல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிட்டு பண்ணலாம், இல்லை டவுன்லோட் பண்ணியும் பண்ணலாம். எஸ், இது ரிமோட் எடுக்க முடியுதா இல்லையா பிரதர்? நீங்க தப்பா கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா
உங்க விர்ச்சுவல் சர்வர் ஓப்பனே ஆகாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், கரெக்டா கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்கன்னா இது ஓப்பன் ஆயிடும். பிரதர் சோர்ஸ் வந்து எனிவேர் கொடுத்தீங்க. இப்போ உள்ள விர்ச்சுவல் சர்வர்ல போயிட்டு குரோம் ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி இப்போ யாரோ சுரேஷோ இல்ல ராமலிங்கமோ கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்வர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி பண்றான்றதை நான் பாருங்க. இப்போ இது என்னோட பப்ளிக் ஐபி, என்னோட விர்ச்சுவல் சர்வர். பிரைவேட் ஐபி இந்த இடத்துல ஷோ ஆகும் உங்களுக்கு ரைட் சைட்ல மேல. நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்குதா இல்லையா செக் பண்ணீங்கன்னா நம்ம ஏர்டெல் கிளையண்ட்டுக்கு ஒரு சர்வர் அழகா கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே ஃபைன். 2 minutes guys, ஆல்மோஸ்ட் ஓவர் எல்லாமே. ஓகே ஃபைன், நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். என்னுடைய அப்ளிகேஷன் செகண்ட் லோடிங். இது T2.micro ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன். ஸோ அதனால தான் ஒன்ஸ் அகெயின் நான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி உள்ள எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைக்குதா இல்லையா. ஸோ வந்துருச்சு பாருங்க, பப்ளிக் ஐபி பிரைவேட் ஐபி என்னன்றதெல்லாம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஓகே ஃபைன், என்னோட நெட்வொர்க்கும் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இது அக்கௌண்ட் ஃப்ரெஷ் அக்கௌண்ட் இல்லையா, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதால எல்லாமே ஆக்டிவிட்டி. ஓகே சரி, இப்போ உள்ள போயிட்டேன். ப்ரௌஸ் மிஷின் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்க பேஸ் மிஷின்ல, சாரி விர்ச்சுவல் சர்வர்ல. எப்படி நீங்க பேஸ் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா குரோம், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி சம்திங் அந்த மாதிரி எது வரை வச்சிருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்களும் என்ன பண்ணிக்கலாம்னா இதுல நீங்க எது வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், கூகுள் செகண்ட் பிரதர் டைம் எடுத்துக்கிட்டோம், உடனே லோட் பண்ணா இப்படிதான் ஸ்டக் ஆகும். Yeah, almost done. Start with the data and continue. Start browsing. Okay, நான் என்ன பண்றேன்னா இப்போ browse பண்றேன். ஓகே ஓகே, இப்போ கூகுள் நான் சர்ச் பண்றேன். browse ஆகுதா பிரதர்? பப்ளிக் ஆக்சஸ் கிடைக்குதா எனக்கு? தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. அவ்வளவுதான் பிரதர், சிம்பிள். ஒரு சிம்பிள் கிளையண்டோட ரெக்வஸ்ட் இதுதான். இப்போ பேங்க்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் எல்லாம் கேட்க போறது இல்லை, எனக்கும் ஒரு சர்வர் கொடுக்க போறீங்க. ஸோ சர்வர் தேவைப்படுது பிரைவேட்டா, நான் யாருக்கும் அக்சஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா என்னோட கான்ஃபிகரேஷன் முடிச்சுட்டு தான் ஓப்பன் அக்சஸ் நான் கொடுக்கணும். ஸோ அதனால இப்போ அவங்களுக்கு இந்த பப்ளிக் ஐபி தெரிஞ்சா, பிரைவேட் ஐபி தெரிஞ்சா மட்டும் தான் அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய சர்வருக்குள்ள போகலாம். ஏன்னா அவங்களுக்கும் தனியா பிரைவேட் ஐபி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு தனியா செட் ஆஃப் ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு பப்ளிக் அக்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளவுதான். ஓகே ஃபைன், இதை நான் க்ளோஸ் பண்ணிடலாம்ல. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்கா பிரதர் யாருக்காவது? ராமலிங்கம் நான் எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஓகே, இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் பண்ணிட்டேன். விபிசி வந்து நான் எப்படி டெலீட் பண்றேன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், விபிசில எதுவுமே நீங்க கான்ஃபிகர் பண்ணல, ஒன்லி விபிசி மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன்னா ஸோ அதை டைரக்டா நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு டெலீட் விபிசி. இப்போ பாருங்க ஒன்ஸ் அகெயின், ஏன் இது ஆகலன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ பாருங்க, நான் கிளையன்ட் சர்வர் என்னோட விர்ச்சுவல் சர்வர்ல என்னோட விபிசி அட்டாச் பண்ணிருக்கேன். அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வந்து ஷட்டிங் டவுன்ல தான் இருக்கு. ஒன்ஸ் டெர்மினேட்டட் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை டெலீட் பண்ண முடியும். ஓகே, அதனாலதான் சொல்றேன், ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிருக்கீங்க, ஏதாவது அட்டாச் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் திங் ரிவர்ஸ் ஆர்டர்ல டெலீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் டெலீட் பண்ணுங்க, அடுத்தது உங்க விபிசி டெலீட் பண்ணுங்க. ஓகே, ஒன் செகண்ட், டெர்மினேட்டட், ஆல்மோஸ்ட் டெர்மினேட்டட். இப்போ நம்ம விபிசி நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ ஆக்ஷன்ஸ் டெலீட் விபிசி, யா ஆல்மோஸ்ட் எல்லாமே கிரீன் கலர்ல ஷோ ஆகுது பாருங்க. ஓகே, இப்போ நியூ கன்சோல்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் தனித்தனியா டெலீட் பண்ற மாதிரி இருக்கும், சப்நெட் தனியா டெலீட் பண்ற மாதிரி இருக்கும், இன்டர்நெட் கேட்வே தனியா டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை,
நமக்கு நம்மளோட யாரும் தெரியல, நிறைய பேர் எப்படி சஜஷன்ல கொடுத்துருக்காங்க போல எல்லாம் கஷ்டமா இருக்கு டெலிட் பண்ணது. ஸோ கன்சோல் இப்போ நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க டிஃபால்ட் விபிசி மட்டும் தான் இருக்கு. சப்நெட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெலிட் ஆயிடுச்சு. இதை பாருங்க ஃபெயில் டு ஆப்ரேஷன் வந்துருச்சு பாருங்க. இன்டர்நெட் கேட்வே ஆல்சோ உங்களுக்கு டெலிட் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் டெலிட்டட் தான். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃபைன். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இதுல? இன்னைக்கு செஷன் பார்த்ததுல எதுவும் இல்லை ப்ரோ. ஹலோ. ஒரு ஓகே பார்த்தா ஓகே தெரியும். ஓகே 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 பிரதர். ஓகே, மெயினா எனக்கு நீ செஷனை விட இந்த டாஸ்க் தான். இங்க ஒன் அந்த செகண்ட். குரூப்ல வேணா போட்டுருங்க ப்ரோ, ஸ்கிரீன்ஷாட் மாதிரி போட்டு விட்டுருங்க. ஷூர் பிரதர், நான் போட்டுறேன். வாட்ஸ்அப் குரூப்லயே போட்டு விட்டுருங்க. வாட்ஸ்அப்ல நான் போட்டுறேன். ஓகே, ஸோ நீங்க பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நான் ரெக்கார்டிங் ஒரு 2 PM நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.